வீரபாண்டிய கட்டபொம்மன். ஜெகவீர கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சியில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1760ஆம் ஆண்டில் பிறந்தவர். தமிழர்களை அடிமைப்படுத்தி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யலாம் என நினைத்துக் கொண்டிருந்த வெள்ளையர்களை எதிர்த்து அவர்களை கதிகலங்க வைத்த வீரன் கட்டபொம்மன். கிபி 1797 முதலாக ஆங்கிலேய அலந்துறை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்தார். 1797 1798 நடந்த முதல் போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் அலந்துறை தோற்று தெரித்து ஓடினார். ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க அழைத்தார். கட்டபொம்மனை அவமானப்படுத்த வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தான் ஜாக்சன் துரை. ஆனால் கட்டபொம்மன் அனைத்தையும் வந்தாடினார். வீர முழக்க விட்டார் பொம்மன். மரத்தடியில் விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளி என்று பழி சுமத்தினான் வெள்ளையன். கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை மறக்கவும் இல்லை, உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை. கம்பீரத்தோடு எனது தாய் மண்ணை காப்பதற்காக வெள்ளைத்தோள்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன் என்று வீரமுழக்கம் முழங்கியவாறு தூக்கு மேடை ஏறினார் கட்டபொம்மன். ஆங்கிலேயர் ஆட்சியின் ஏகாபத்தியத்தை எதிர்த்து நடந்த உணர்வுபூர்வமான சுதந்திர போராட்டத்தில் உண்மையான முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது. அக்டோபர் 19ஆம் தேதி 1799ஆம் ஆண்டு கயத்தாறு கோட்டை. அங்கே ஒரு புளிய மரம் அருகே பாஞ்சாலங்குறிச்சி எங்கும் வெள்ளையர் தலை நட்டு வைத்த பயமறியா சிங்கம் தன் மானத்தை தூண்டிவிட்டு தூக்கு மேடை முத்தமிட்ட தமிழினத்து தங்கம். அடுக்கு மொழியோடும் மிடுக்கு நடையோடும் கட்டபொம்மன் முழக்கம் இதோ. கட்டபொம்ம வீரபாண்டிய கட்டபொம்ம, பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட கட்டபொம்ம, வீரமுள்ள மகராச கட்டபொம்ம, எங்க மனசெல்லாம் நிறைஞ்சவன் தான் கட்டபொம்ம. கட்டபொம்மன் கோட்டையில வந்து சாரடி வச்சது கண்ணுக்குட்டி, கெட்ட வழி போனதில்லை இது அப்பன மீறாத சிங்கக்குட்டி. எப்பவும் உள்ள சுத்தந்தா இது மொத்தமும் அப்பனின் ரத்தந்தா. கட்டபொம்மன் கோட்டையில வந்து சாரடி வச்சது கண்ணுக்குட்டி, கெட்ட வழி போனதில்லை இது அப்பன மீறாத சிங்கக்குட்டி. எப்பவும் உள்ள சுத்தந்தா இது மொத்தமும் அப்பனின் ரத்தந்தா. உட்காருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள். உயிருக்கு பாய்ந்தவர்களே, உட்காருங்கள், உட்காருங்கள். அகமழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் நகமும் அழிந்திருக்கும். இல்லை, எட்டப்பனும் தொண்டைமானும் உமக்கிடையே புறவாதிருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாது இருந்திருக்கும். இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு. நாய்களை திட்டாதே. நன்றி நாய் உண்டுதான், அது நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடிக்காலும் உங்களை சொல்ல அடிப்பட்ட இவனுக்கு என்ன இருக்கிறது? ஹே அட்டப்பா, ஈன சொல் பேசாதே. நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அளித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீணரை வணங்கினாய், வேண்டுவதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழியானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியர் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நானோ காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள்தான். உன்னை கேடு சூழினும் ரத்தத்தில் இனச்சத்து எங்கோச்சித்தான் இருக்கும். ஆதலில் நம்முடைய என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பது உனக்கு இழிவன்று, காரணம் உண்மை ஒன்று. ஆனால் அவனோ
நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்திற்கு உட்பட்டவன். இம்மியேனும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பாய்ச்சினும் கலங்காதே, ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நான் சொல்லுவது உனக்கு மட்டுமல்ல, நம்மோடு சிங்கங்களாய் பிறந்து இங்கு குரங்குகளாய் கூணி நிற்கும் இதோ அத்தனை இனர்களுக்கும் மானமற்ற மனிதர்களுக்கும் கூறுகிறேன். கூறுவதென்ன, காரி உமிழ்கிறேன். நிறுத்து, போதும் உன் பேச்சு. குற்றவாளியாக நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொல்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம். We believe in the rule of law. எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆக போகும் முடிவையும் உடன் அறிவேன். பேருக்கும் ஊருக்கும் உன் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளி தானே? ஆம், உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கம்பெனியாரன் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கம்பெனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதில் அடங்க வேண்டியது பொருட்கள், புருஷர்கள் அல்ல. நாங்கள் கடைசியாக வாங்கி இருப்பது அரச உரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கம் இல்லை. அவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்க வேண்டும் இந்த கேள்வியை. அவன்தான் நாட்காட்டு நவாப், அவன் உங்களை கேட்க சொன்னான். அவனையே கேட்க சொல்லுகிறேன் நான் என்று. நீ அவனிடமே போய் கேள். மீண்டும் மடக்கு பேச்சு, அது என் கோபத்தை குத்துவதாகவும். உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும், உனக்கு வருவதாக கூறுவது போய். எட்டக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை, அது ஒடுக்கப்பட்டது. நடக்காது, நான் இருக்கும் வரை எக்காலமும் நடக்காது. உலக்க மேலும் எரியும் சூரியன் இருக்கிறதே, அது கூட உங்களை கேட்டுதான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்று ஒரு ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதைகள் எல்லாம் இங்கு ஏராளமாக உண்டு. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏழிய பாளையக்காரர்கள் எல்லோரும் பழிந்து விட்டனர், பலனடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு லாபமா? அனைவரும் பணிந்த பின் நான் ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு நஷ்டமா? சேவன் பேச தெரிந்தவன். ஆம், பேச தெரிந்தவன். வரும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ் வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பேர், என்னிடமே பேசுகிறாய். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புள்ளனே, பசுங்கள் அல்ல நான். காதல், மானம், வீரம் என்ற கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ அனைத்து வளங்களையும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்திற்கும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிக்குணம், பொங்கும் இன்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் அந்த ஆண்டவனும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி எங்களோடு நண்பர்களாய் வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேஷம் கட்டி வாழையாட்டி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினோம், நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதுமன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கி கொண்டே போகிறாய். நான் இப்போதே தீர்ப்பு வழங்க போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்கா ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கைகள் கட்டப்பட்டன, ஆனால் இதுவரை உன் கழுத்து கட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டும். இதை தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும். இதை இந்நேரம் உன் பறங்கிய தலையும் சீதன சீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கிருந்திருந்தால் அறம் பாடியே உன் ஆவியை கருக்கி இருப்பான். வீர தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது தெரிந்திருந்தால் இந்நேரம் உன் உடல் தீப்பற்றி எறிந்திருக்கும். ஆனால் இங்கோ
நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் மாசை குணமும் கொண்ட அடிவரடிகளும் கூடியிருக்க கூசாமல் நீயும் கேட்டுவிட்டு ஓதிய வரம் போல் இழித்து பேசிவிட்டு ஓடான் குஞ்சு போல் உயிருடன் ஊசலாடிக் கொண்டிருக்கிறாய். என்ன செய்வேன் என் நாடே? இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே ஏட்டப்பா துரோகியே, நான் இறக்கப் போகின்றேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. இவனை அந்த புளிய மரத்தில் தூக்கிலிடுங்கள். விலகி போங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை. அன்று போரிலே வீரச்சாவை தளர்த்தி கொண்ட வீர மறவர்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். அன்று கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவுச்சாவு ஒரு நல்ல பரிசு. நாட்டிற்காக நன்றியுடன் ஏற்றி நிற்கிறேன். தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். என் தாயே, தமிழ் மண்ணே, தருக்கர்கள் சிலரால் நீ என்று தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்தில் 1000 முழம் காளையர்கள் உன்னை உயிராக்க வருவர். உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. சின்னமே விடுதலை போருக்கு பித்தாக உருவெடுத்தாய். நேரு போல் தமிழர் தன்மானம் காக்கவே விலையாக உயிர் கொடுத்தாய். பூரித்த மார்பனே, தூக்கு கயிற்றிலோ பொல்லாத முடிவு கண்டாய். பூமியும் பானமும் உள்ளளவும் அழியாத புகழென்னும் வாழ்வு கொண்டாய். அழியாத புகழென்னும் வாழ்வு கொண்டாய்.